வணக்கம். பூஜை அந்த விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ட்ரெய்லர் டீசரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம். நான் வருவேண்டா அப்படின்ட்டு விசால் சொல்கிறப்போ ஆஹா நம்ம காதுக்குள்ளேயே போதுரா அப்படின்னு ஒரு பயம். ஸோ படம் போகிறதுக்கு முன்னாடி பாடிகார்டு முனீஸ்வரர், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தைரியம் கொடுக்குற சாமிகளை வேண்டிகிட்டு தான் படத்துக்குள்ளே போய் உட்காந்தோம். பட் உள்ளே போனோன்னா சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து வழக்கமான ஹரி ஃபார்முலா தான். பட் கொஞ்சம் ஹைஃபையாக ஹரி வந்து இந்த தாட்டு கலக்கியிருக்கிறாரு. கேமராலாம் பார்த்தீங்கன்னா பிரியண்ணா அவர் தான் வந்து கேமரா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டாப் ஆங்கிள்லாம் வந்து ஒரு மாடி 2 மாடிலேருந்து அப்படியே கேமரா அப்படியே சும்மா எல்லாம் கிடையாது. என்னையா ஹரிபடையா அதுன்ட்டு பூமிக்கு வெளிலே கொண்டு போயிடும். அப்படி ஒரு இடத்துல வந்து கேமரா அந்த பிளேஸை காட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா ஸ்பைன்னு வானத்துக்கே போயிடுது. வானத்துக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு கீழே வந்து இறங்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் சுற்றுறதுலேருந்து கார் திரும்புறதுலேருந்து கேமரா வந்து சுற்றுன்னு சுற்றுது. சும்மா கரகாட்டக்கார மாதிரி டான்ஸ் ஆடுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கொஞ்சம் தலைவலி வந்துடுது. என்னடா அது இப்படி இருக்குது கேமரா ஒர்க் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் ஒரு ஹரி படம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி ஃபீலிங் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் எனிவேஸ் விஷால் அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு தெரிந்து ஒரு நல்ல ஒரு மேன்லியான ஒரு ரோலு. அந்த குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு ஃபிட்டாக வருது. ஒரு பெரிய குடும்பத்துக்காரர் தனியாக இருந்துட்டு வந்து ஒரு சின்ன வீட்டில் பிரச்சனையும் காட்டிக்கு வந்து தனியாக வந்து இருந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். திருப்பி போய் அந்த குடும்பத்துக்குள்ள ஒட்டுறதாகட்டும், சண்டை போடுறதாகட்டும், ஆக்ரோஷமாக டைலாக் பேசுகிறதாகட்டும், ஒரு லவ் கன்வே பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நல்ல தேர்ந்த நடிகராக வந்து விஷால் வந்து தெரிந்தார் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். பட் என்ன அந்த ஹை டிசிபிள் வசனங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஹரி படம். அது மட்டும் கொஞ்சம் வந்து செழிப்பூட்டுவதாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி வில்லன் ரோல், எனக்கு வில்லன் ரோல் ஸ்கெச் பண்ண விதமும் அது வந்து எனக்கு தெரிந்து அந்த மொத்த பில்டப்புமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா எப்படின்னா ஹரிப்பா அதில் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ண உண்மையாலுமே இப்படி கண்டிப்பாக யாரோ ஒரு வில்லனை வந்து ரீட் பண்ணி ஒரு மனிதர்களை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஒரு டீட்டெயிலு எங்கே போகிறாங்க எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஹரி வந்து அவரே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் ஹரி படம் வந்து ஓகே ஆர்டினரியாக கதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினலாக இருக்கும். ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினலான கதை அப்படிங்கிறப்போ மேக்கிங்கில் ஏன் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னுமே வந்து குழப்பமாக இருக்குது. சும்மா வந்து அந்த ரெகுலர் மசாலா வந்து எப்படி சமைச்சு கொடுத்து சக்ஸஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஆர்ட் சம்மந்தமாக எடுக்கிற டேரக்டர் கூடயும் வந்து இவருக்கு போட்டி போடுற அளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் அவருடைய ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரோல். தலைவாசல் விஜய் அவர் வந்து நடிச்சிருக்காரு. பட் அவருக்கு வந்து பெரிய ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ராதிகா அவனுடைய ரோல் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் சும்மா வெள்ளை வளையர்னு லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் எல்லா டைமும் வந்து அப்படியே சும்மா ரெடி ஆகிக்கின்னு அப்படியே இந்த என்ன வந்து வாட்டர் ஃபால் ஹேரா அது என்னமோ ஹேர் அப்படியே பந்தாவா அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வருது. பட் ரொம்ப நல்லா இருக்காங்க இல்லைங்களா. பட் ரொம்ப ஓவர் டோஸாக இருந்தது. வீட்டில் இருக்கிறாங்க ஒரு சாதா ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் வந்து மூஞ்சியெல்லாம் பளபளன்னு மேக்கப்போடு தான் இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அதெல்லாம். அதே மாதிரி டைலாக்களுமே சரி வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து நிறுத்தி நிதானமாக டைலாக் பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு கேஷுவலான அந்த தமிழ் பேச்சே இல்லாத மாதிரி எனக்கு தெரிந்தது. அது வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி பாடல் காட்சிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் செஞ்சு கொஞ்சம் தூக்கல் என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பார்த்து ரசிக்கணும்னு தோணலை. என்னடா வச்சு மூஞ்சி வரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சி இருந்தது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா தெலுங்கு படம் கிடையாது, நம்ம தமிழ் படம். கொஞ்சம் குறைச்சி நடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி ஆண்ட்ரியாவுக்கு ஐட்டம் சாங். ஆண்ட்ரியா நீங்கள் வேறு உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பெருசாக மக்கள் வந்து உங்களை வந்து தலைக்கு மேலே தூக்கி பல ரசிகர்கள் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்படி போய் ஒரு ஐட்டம் சாங் பண்ணணுமா? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாரும் இன்டர்வலில் வெளில வந்துட்டு நிற்கிறப்போ 2 வருஷம் வச்சுட்டு என்னடா ஆண்ட்ரியா கேண்டா அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு. ரொம்ப புவர் காஸ்டியூமு. அந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஃபைட்டு தான் வந்து மரண ஃபைட்டு. சும்மா அப்படி சொல்ல ஃபுட்பால் மாதிரி அப்படி தூக்கி வீசினா சும்மா இப்படி போட்டு அப்படி தூக்கி விஷால் அப்படி தட்டுறாரு. ஃபுட்பால் மாதிரி அப்படி எலும்பி வர்றாரு. திருப்பி டிமின்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அப்புறம் 100 மீட்டர் போய் விழுகுறாரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து சாம்பிளுங்க. அப்படியே ஏர்லேயே தான் போயிட்டு இருக்கிறாங்க ஃபைட்டெல்லாம். உதையினா அதான் எனக்கு என்னன்னா அந்த பில்டப்பு ஃபைட்டுக்கான பில்டப்பு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபைட்டை வந்து மொக்க பண்ணிடுறாங்க. ஹீரோயிசம் எல்லாம் இருக்குது ஓகே. பட் அது பார்க்குறப்போ ஒரு துளி கூட நம்ப முடியாது. அதுங்காட்டிக்கு
ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ரியலிசமாக அந்த ஃபைட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராதிகா அவர்களுடைய ரோல் அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. ரொம்ப டிஸ்ட்ரிக்டான ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியுடைய ஒரு ஹெட்டாக வந்து அவர் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்து அப்படின்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்கு இதில் வந்து எனக்கு தெரிந்து வந்து ஹரி படம் அப்படின்னு வர்றப்போ வந்து மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஹரி மியூசிக் ஆயிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு இந்த சவுண்டெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹரி படமே இல்லாமல். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வந்துடுது. ஏன்னா அது எந்த நீங்கள் படத்தை எடுத்தீங்கனாலும் ஒரு பேட்டர்ன் வந்து ஹரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே பேட்டர்ன் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதே மாதிரி பாட்டுகள் எதுவுமே வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி எந்த பாட்டுகளும் இல்லாதது அப்படிங்கிறதும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தெரிந்து அதே மாதிரி இந்த படத்தில் சூரியனுடைய காமெடி, இந்த படத்தை ரொம்ப தூக்கி பிடிக்கிறது வந்து சூரியனுடைய காமெடி. நிறைய ரிவ்யூவர் சொன்னாங்க அது வந்து ரொம்ப பெருசாக இல்லை, செகண்ட் ஹாஃபில் வர காமெடியெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல சிறப்பான காமெடியை வந்து அவர் பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ரொம்ப ஏகத்தாளமாக பேசிட்டு அடி வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்ட்டு அப்பா இல்லை ஆயிடுச்சா அப்படின்ட்டியா அப்படின்ட்டு அப்படி ரோசம் சூடு சொரணி இல்லாத மாதிரி அதுதான் பயங்கரமான கைதட்டல், நல்ல சிரிப்பு தேட்டரில். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து சூரியனுடைய காமெடி வந்து ரொம்ப லைக் பண்ணி எல்லாரும் பார்த்தாங்க. அதே மாதிரி பிளாக் பாண்டி அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி செந்தில் கவுண்டமணி மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது அது நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எடிட்டிங்கெல்லாம் சொல்லிட்டாரு போல, ஏய் நான் வந்து உனக்கு ஒரு 20 ஷாட் தருவேன், அதில் ஒவ்வொரு ஷாட்டுக்கு 2 செகண்ட் வெட்டி சேர்த்துரு தாண்டா சீன் அப்படின்ட்டு வாங்கிட்டு ஸோ மாற்றி சீன் வந்துகிட்டே இருக்கு. சும்மா எங்கெங்கேயோ போகிறாங்க, கோயம்புத்தூர் இருந்து அப்படியே சும்மா பாட்னா வரைக்கும் போயிட்டு திரும்பி வருது படம். அவ்வளோ ஸ்பீடு, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஹரி மாதிரியே வந்து சரியான ஸ்பீடு. ஒரு ஹரி படம் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நிறைய புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து விஷயங்கள்லாம் கூட எடுத்துருப்பாங்க. ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஃபேமஸ் ஆகி அதனால் ஒரு பிரச்சனை வரும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாக வந்து ஹரி யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து தந்தது அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சினிமட்டோகிராஃபி அதுதான் சொன்ன மாதிரி தான், அதை வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஹரி சினிமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் சுற்றுறா நல்லா பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹரி பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த படம் என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாதி வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பாதி கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் சத்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சவுடால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. சொல்ல மறந்த ஒரு விஷயம், சத்யராஜோடைய ரோல் வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரான ஒரு ரோலு. அவருடைய பேசுகிற வசனங்களும் சரி எல்லாமே சரி ரொம்ப நீட்டாக கால்குலேட்டடாக பண்ணிவிட்டு அவர் வாட்டுக்கு வெளில போயிடுறாரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பூஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில்ங்க தீபாவளிக்கு வந்து ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், வந்து மிகப்பெரிய ஆபாசமெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண மக்கள் போய் உட்காந்துக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர படம். இது வந்து மோசமான படம்ல இவங்க எல்லாரும் உட்காந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லைங்க. நம்ம ஹரி படம் என்ன எதிர்பார்ப்போம் அதான் எதிர்ப்போம். ஹரி படத்து ஹரிக்கிட்டு இருந்து போய் நம்ம டைட்டானிக் எதிர்பார்த்து யாரும் போகிறதில்ல. ஹரி படம் ஒன்று கொடுப்பா அப்படியே இந்த ஃபார்முலா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போகிறோம், ஒரு அறுவாள் இருக்கும், சும்மா இருக்குன்ட்டு எல்லாமே இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் வந்து அடுத்த பெஞ்ச் மார்க் போயிட்டே தான் இருக்காரு. இது அடுத்த பெஞ்ச் மார்க் போயிட்டார் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை வந்து என்டர்டெயின் பண்ணிச்சுங்க. கொஞ்சம் தலைவலி தான் ரெண்டாவது ஹாஃப் முடிச்சுட்டு வெளில வர்றப்போ, ஆனால் என்னை வந்து என்டர்டெயின் பண்ணிச்சு அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3 தருவேன். ஒரு நல்ல கமர்ஷியல் ஹரி டைப்பு, அந்த ஹரி ஃபார்முலா என்டர்டெய்னரு போய் தவறாமல் போய் பாருங்கள், ஜாலியாக வந்து பார்த்துட்டு வெளில வருவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.